விளையாட்டுன்றது அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்ன்ற ஒரு இது தானா வந்துடும். அவங்க ஒபீஸா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், அல்லது அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த விளையாட்டின் மூலமாக மொபிலிட்டி கிடைக்கும். கேமரா எப்போ கிடையாது.
சென்னையில யாருமே இவ்வளவு பிரைஸ் கொடுத்து இந்த டோர்னமெண்ட் நடத்துறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்து வந்து விருந்தினர் எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, எனக்கு வர மாட்டேங்குது, நீங்க பேசுறீங்க. அவ்வளவுதான், நன்றிங்க. அடுத்து நீங்க லைனா பேசுங்க. சிபிஎல் மெமோரியல் பேசலாமா? பைக் CPL 2024 men's doubles மகாத்மா காந்தி மெமோரியல் கப், மகாத்மா காந்தி மெமோரியல் கப் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் லீக் சென்னை 63 பேட்மிண்டன் அகாடமி இது நடத்தியிருக்கிறாங்க. இதை வந்து மிஸ்டர் வடிவேல் அவர்கள் நடத்தி வைத்திருக்கிறார்கள் மற்றும் அவருடைய நண்பர்களும் இதில் நிறைய பங்கு வகித்து இந்த போட்டியினை வெகு சிறப்பாகவும் அதே சமயத்தில் பரிசுகளும் சேர்த்து கரும்பு தின்ன கூலி அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் விளையாட்டுன்றது அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்ன்ற வருது தானா வந்துடும். அவங்க ஒபீஸா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், அல்லது அவங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த விளையாட்டின் மூலமாக மொபிலிட்டி கிடைக்கும். மூமெண்ட், இந்த மூமெண்ட் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில ஒவ்வொன்றும் மூமெண்ட் தான். நீங்க நடக்கிறது மூமெண்ட், உட்கார்றது ஒரு மூமெண்ட், படுக்கிறது ஒரு மூமெண்ட், தூங்கி எழுந்திருக்கிறதும் ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா உங்களுக்கு உள்ள உடல் எல்லா இடத்துலயும் வேலை செஞ்சுன்னு இருக்கு, எல்லா உறுப்புகளும் தூங்காம வேலை செஞ்சுன்னு இருக்கு. அதனால இந்த மொபிலிட்டியை கொடுக்கணும்னா இந்த விளையாட்டுன்ற ஒண்ணு வந்து மிக மிக முக்கியம். இப்போ வந்து இந்தியா இல்ல, உலகம் முழுக்க வெல்னஸ்ன்றது இயற்கையாக நம்ம இயற்கைக்கு போனோம். ஆர்கானிக் ஃபுட்டுன்றோம், ஆர்கானிக்ல வந்து காய்கறின்றோம். அந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னால தோன்றியது தான் விளையாட்டு. இந்த ஆர்கானிக்லாம் வந்து நம்ம இப்போ கேள்விப்படுறோம். ஆனா இந்த விளையாட்டுன்றது குழந்தை பருவத்திலிருந்தே ஒவ்வொருத்தரும் விளையாடி இருக்கிறோம், விதவிதமா விளையாடி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த விளையாட்டுன்றது ஒரு மிகப்பெரிய அங்கத்தை வகிக்குது. அதுவும் டென்னிஸ் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு. அதுக்கான மிக சிரமத்துடன் இந்த விளையாட்டு விழாவை நடத்தியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எந்த உதவியா இருந்தாலும் இந்த விளையாட்டுத் துறையில் அல்லது இந்த குழுமத்தில் பங்கு இருக்கிறவர்கள், ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள், நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து தெரப்பிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த தெரப்பிஸ்ட்ன்றது இந்த பிசியோதெரப்பின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா வருமுன் காக்கிறது தான் வந்து டாக்டரோட தொழில். வந்த அப்புறம் பண்றவங்களுக்கு பேர் தெரப்பிஸ்ட் இல்லையா, வரதுக்கு முன்னால. அப்போ நாங்கள் ஒரு வீடியோ ஆக்சுவலாக இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதில் இன்ஜுரி வரலாம், அடிபடலாம், ட்விஸ்ட் ஆயிடலாம். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ட்விஸ்ட், நம்ம கணுக்கால் வந்து தான் அதிகமாக பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்தது முட்டி, அப்புறம் ஷோல்டர், இன்னொன்று வந்து எல்போன்றது நிறைய பேர் தெரியும், டென்னிஸ் எல்போன்னுவாங்க. பேரே டென்னிஸ் எல்போ தான். அந்த டென்னிஸ் எல்போவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரெஸ்ட்டு, அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், தென் ஃபிட்னஸ் கொண்டு வரணும். அதுக்கான சிறந்த துறையை சேர்ந்தவங்க நம்ம மருத்துவமனையில் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்க அத்தனை உறுப்பினர்களும் அந்த மாதிரி இதை இங்கே கிளப் இருக்கிற மாதிரி ஹெல்த் கிளப்னு ஒன்று வந்து பெருங்களத்தூரில் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் அதில் சேர்ந்து பலனடையணும். இது ஒன்றும் பணத்துக்காக செய்யலை. கிட்டத்தட்ட நான் 37 வருஷமாக பெருங்களத்தூரில் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலமாக இருந்தால் எல்லா இடமும் சிறப்பாக இருக்கும். மக்கள் நலம் குறைஞ்சதுன்னா மனநலம் குறைஞ்சிரும். மனநலம் குறைஞ்சா
உடல் நலம் குறைஞ்சிடும். அதனால நீங்க எல்லாரும் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கட்டாயம் பங்கெடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் எங்களுடைய இரண்டு இவங்க எங்களோட இணைந்து இயங்கக்கூடிய 2 பேர் நர்மதா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துக்கு என்னை வந்து வரணும், சீஃப் கெஸ்டா வரணும், நீங்க இங்க வந்து பார்க்கணும்னாங்க. அதே போல ஷீலான்ற என்னுடைய ஆல்மோஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இங்க வந்து இந்த ஃபைனல் மேட்ச் அப்பதான் என்னால் வர முடிஞ்சது. ஏன்னா தொடர்ச்சியாக இன்னைக்கு சண்டேன்றதுனால எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் இருந்தது. அடுத்த முறை முழு நேரமும் முழு ஃபங்க்ஷனையும் இருந்து அட்டன் பண்ணுவேன்றதை நான் அந்த வாழ்த்தின் மூலியமா தெரிவித்து நன்றி, வணக்கம். சார் இங்க பாருங்க, சார் இங்க பாருங்க, சார் சார் பிரகாஷ், உதயகுமார் அவங்க 2 பேர்த்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இந்த மகாத்மா காந்தி பேட்மிண்டன் கிளப் மூலியமா இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இவ்வளோ நல்ல எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை ஒரு 2 or 3 டேஸாக வந்து கண்டினியூஸாக நடத்தி பண்ணியிருக்காங்க. நான் இது வரலாம் எத்தனையோ டோர்னமெண்ட் பார்த்துருக்கோம். ஆனால் ப்ரைஸ் வந்து 1, 2, 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 4 கொடுப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 16 ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே அவர் வந்து பாராட்ட வேண்டியது. ஒரு இளைஞர்களை வந்து வீரர்களை வந்து எப்படி ஊக்கப்படுத்தணும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்காக உதயகுமாருக்கும் பிரகாஷ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நானும் சிட்லப்பாக்கம் ரைசிங் டீம்லேருந்து வரேன். இந்த நல்ல நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இவங்க பண்ணியிருக்காங்க. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உடல் எப்படி நம்ம டெய்லி நம்ம பயங்கரமாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்டோடு தான் இப்போ இருக்க லைஃப் போயிருக்கு. அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இது கண்டிப்பாக பார்க்குறோம். ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2 hours இது விளையாடும் போது எவ்வளோ பிரச்சனையாக இருந்ததுனாலும் சரி, அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பேட்மிண்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியமாக ஒரு அங்கமாக இருக்கு. ஸோ இது ஆர்கனைஸ் பண்ண 2 பேருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. அப்பா பேசணும் சார். 2 வார்த்தை பசங்களை வாழ்த்து பேசுங்க. வயசா பெரியவங்க, நீங்க வாழ்த்தணும். உலகம் முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டை ஆதரிப்பவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. விளையாட்டை வந்து ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதே இல்லை. அது வந்து என் மனசுல ரொம்ப நாளா அது ஒரு மிகப்பெரிய காயமா இருந்தது. உலக அளவுல பாத்தீங்கன்னா நம்மளோட மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் பதக்க பட்டியல்ல டாப்ல இருக்காங்க. உலகத்திலே நம்பர் 1 மக்கள் தொகை கொண்ட நம்ம நாடு பாத்தீங்கன்னா முதல் 100 இடத்துக்குள்ள ஏன் ஒரு பதக்கமாவது வாங்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கத்தோட நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த டிவி நிகழ்ச்சியில நம்ம இந்தியா பதக்கம் வாங்குச்சா இல்லையான்ற மட்டும் தான் பார்க்கணுமே தவிர நம்ம வீட்டு பசங்களை விளையாட ஆரம்பிச்சு அவங்க பதக்கம் வாங்கணுங்கிற எண்ணம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கு காரணம் கேட்டா, விளையாட போனா படிப்பு கெட்டு போயிடும், விளையாட போனா கெட்ட சகவாசம் வந்துடும், விளையாட போனா அவனோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கே தவிர விளையாட்டுலையும் சாதிக்கலாம். படிப்புல மார்க்கு குறைஞ்சாலும் விளையாட்டு துறையில சாதிச்சா ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜ் சீட்டு கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மைண்ட்ல எடுத்துக்கிறதே கிடையாது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா, கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு இல்லையா, இல்ல அரசாங்கத்துக்கு இல்லையான்றது நமக்கு அது கரெக்டா சொல்ல முடியல. ஏன்னா எல்லார் பக்கமும் தப்பு இருக்கு. என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, படிப்புக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவு முக்கியத்துவம் விளையாட்டுக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல துறையில இருக்கிறவங்க, பல துறையை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அடி மனசுல இருக்கக்கூடிய விளையாட்டின் மீதான காதல். உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுக்கும்
வாழ்க்கையில காதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இல்லாம இருக்காது. ஆணுக்கு பெண் மீதோ, பெண்ணுக்கு ஆண் மீதோ அது மட்டும் காதல் கிடையாது. படிக்கக்கூடிய மாணவன் படிப்பு மேல வைக்கிறதும் காதல் தான். ஒரு விளையாட்டு வீரன் விளையாட்டு மேல வைக்கிறதும் காதல் தான். ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் பார்த்தா தன்னோட உயிரை துச்சமா நினைச்சு நாட்டுக்காக போடுறாங்க. அவங்களுக்கு ராணுவத்தின் மீது காதல். எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்கு. என்னுடைய மிகப்பெரிய காதல் விளையாட்டு. விளையாட்டோட கூடிய சமூக சேவை. இன்னைக்கு நம்ம சிட்லப்பாக்கம் ரைசிங் டீமை கூப்பிட்டுருக்கோன்னா அதுக்கான விளையாட்டுக்கு அவங்க சம்பந்தம் இருக்கா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஆனா அவங்கள மாதிரி உள்ளவங்களை நம்ம உள்ள கொண்டு வந்து விளையாட்டுல சேர்க்கும் போது இருக்கக்கூடிய மாணவர்களும் 100ல 10 பேராவது சமூக சிந்தனையோட மரம் நடுதல், ஏரி குளங்களை தூர்வாறுதல், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கு உதாரணம் நானே தான். நான் பார்த்தீங்கன்னா பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து சமூக சேவையில் நிறைய ஈடுபட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனா எல்லாருமே வந்து பூங்காவை, கோயில இந்த மாதிரி இடத்த வந்து சுத்தம் செஞ்சு அதை சிறப்பாக காட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா நாங்க ஒரு புது முயற்சியா சுடுகாட்டுக்கு போய் அதை சுத்தம் செய்து அங்க மரங்கள் நட்டு நாங்க பண்ணியிருக்கோம். நம்ம டாக்டர் சார் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கூப்பிட்டப்போ பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்ச்சின்னு கேட்டாங்க. விளையாட்டு போட்டின்னு சொன்னோம். எத்தனை மணிக்கு வரணும்னாங்க. 3 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடியும் சார். நீங்க ஒரு 5:45 6 மணிக்கு வந்தா போதும்னா 4:30 மணிக்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ பேஷண்ட் இருப்பாங்க, எவ்வளவோ ஒர்க் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம விளையாட்டு போட்டின்னு, ஏன்னா விளையாட்டு தான் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம். வியாதி வந்தது அப்புறம் மறந்து சாப்பிட்றத விட நம்ம ரெகுலரா விளையாண்டோம்னா அதுவே நமக்கு வந்து வியாதி வராம தடுக்குன்ற கான்செப்ட்ல ஐயா வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹாஸ்பிட்டல் சார்பா ஒரு பிசியோதெரபி ஆரம்பிச்சு விளையாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சில உடற்பயிற்சிகள்லாம் அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய வருமானங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா மென்பொருள் ஏற்றுமதி. எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கனவோட லட்சியத்தோட இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்த டிசிஎஸ் மேனேஜர் சாரி அவங்களே வர சொல்லியிருக்கோம். அதே மாதிரி விளையாட்டு நேரம் உள்ள நம்ம இந்த அரங்கத்துடைய உரிமையாளரோட தந்தை பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர். இது மாதிரி எல்லாருமே வந்து விளையாட்டு முறையில் ஆர்வம். ஆனா எல்லாமே வேற வேற துறையை சேர்ந்தவங்க. இதை ஒரு விழிப்புணர்வா எடுத்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசாங்கம் எல்லாருமே மாணவர்களுக்கு படிப்போட கூடிய விளையாட்டு ஊக்குவிக்கணும். அரசாங்கத்துல படிச்சாலும் வேலை கிடைக்குங்கிறத எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. விளையாண்டாலும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள்ல இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஒரு டைம் பாஸா போயிடுறாங்க. யாருமே இதை வந்து லைஃப் கேரியரா எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இளம் விளையாட்டு வீரர்கள் திறமையான இருந்தாலும் பெரிய பெரிய போட்டிகளில் போய் பெரிய பெரிய பரிசை வாங்குது. ஏன்னா கலந்துக்கிறதே அவங்க இல்லை. லோக்கல்ல நம்ம விளையாடுறோம், ஜெயிக்கிறோம், முடிஞ்சது. நம்ம ஒரு உலக கோப்பைக்கு போகணும், ஒரு ஆசிய கோப்பைக்கு போகணும், ஒரு காமன்வெல்த்துக்கு போகணும், ஒரு ஒலிம்பிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம்லாம் இல்லை. ஏதோ நம்ம ஊர்ல நடக்கிற போட்டியில கலந்துக்கிறோம், விளையாடுறோம், வெற்றி பெறோம், பரிசு வாங்குறோம், அதோட முடிச்சிடுறாங்க. திறமைய லோக்கல்லே வச்சுக்காதீங்க, உலக அளவுல கொண்டு போங்க. இங்க ஜெயிக்கிறது நாங்க கொடுக்குற கப்போட ஒலிம்பிக் கப்புக்கு தான் வேல்யூ அதிகம். இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய கப்பு தானே தவிர இது உங்களுக்கான அடையாளம், அங்கீகாரம் கிடையாது. நீங்க உலக அளவுல போய் ஜெயிச்சீங்கன்னா தான் அவங்க கொடுக்குற கப்புக்கு, அங்க கொடுக்குற பதக்கத்துக்கு தான் உங்களுக்கு உண்மையான அங்கீகாரம், உண்மையான மரியாதை. இங்க விளையாண்ட எல்லா வீரர்களும் எதிர்காலத்துல குறைஞ்சபட்சம் ஒரு தமிழ்நாடு அலையிலேயாவது இடம் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இந்த விளையாட்டு போட்டியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் உங்களுடைய மக்கள், மாணவர்கள், அரசாங்கம், இங்க வந்திருக்க விருந்தினர்களை போல விளையாட்டு உள்ள ஆர்வம் உள்ளவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பை வச்சு இன்னமும் பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா செய்யணும்னு மிகப்பெரிய அவரோட காத்திருக்கேன். உங்கள் அனைவரோட ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம். பேக் பண்ணாங்கன்னா அவுட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக கொஞ்சம் கூடாது. சென்று
இது எங்க பாருங்க. எஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஓகே. ஓகே. சென்டர் வந்துருமா தம்பி? சென்டர் வந்து இங்க வந்துரு. சென்டர் பேனர் முன்னாடி. Name called Chinasanam. So it basically is a very hard-working guy, but he doesn't have a proper support to groom up with the badminton sport. So just he started the career in badminton just 4 years back. Okay, but he has grown a lot in badminton career. So now he is almost representing for Tamil Nadu. In Tamil Nadu level, he got 26. He secured the place. Now he is moving forward to the national level. So. His coach and from his mentor. Okay, because if you need a sport day, if you want to have a proper sport day, means first of all discipline. Everyone must have it. Okay, so every coach used to call him upon in front of all players and used to say them, see, he is a guy who used to follow the timing properly, who used to follow the diet properly, and who used to do the fitness properly. He is the best example of the badminton player. All aspects, he is doing great. So, primarily he is looking for some sponsor to grow up in his career. So, we request any members to come forward and sponsor him. Is much appreciated. Thanks, thank you. வளரும் இளம் வீரருக்கு நமது சிபிஎல் கவர்மெண்ட் சார்பாக என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி நம்ம இன்சார்ஜ் கார்த்திக் தம்பியில வந்துடும். ஒரு யாராவது விருப்பப்படுறாங்களோ அவர் கையில கொடுத்தா அவர் ஒரு அமௌண்ட் ட்ரை பண்ணி தம்பியில கொடுத்துருவாரு. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. கட்டாயம் இல்லை உங்க மனசு போல விருப்பம் போல செய்யலாம். ஏன்னா அவரு உங்களை மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் தான், ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு. நம்மளால முடிஞ்ச உதவியை அவருக்கு செய்வோம்.
thank you everyone for coming forward and supporting. So we want both sponsors to come forward and support create development. Thank you, sir. Thank you. Yeah, yeah. Okay. Okay. என்ன ஒட்டி வந்துடும் அப்படி போட்டோ எடுக்கணும். போட்டோ மட்டும் எடுத்துக்கணும். நம்ம பசங்க அடுத்தது வின்னர் வருவாங்க. இது இல்லை அடுத்தது வின்னர். சென்டர் சென்டர். ஏய் கேமரா ஏய் கை கேமரா ஏய் ராஜ்குமார் லிஃப்ட் பண்ணுமா? கை வரும் சார் என்ன தப்பா பேச ரோஹித் சர்மா மாதிரி வாக் போட்டா